சிலருக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா சாதாரணமாக வெயில் அடித்தாலே வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கும். லேசாக புழுக்கமாக இருந்தாலே உடனே அப்படியே வேர்வையிலேயே அவங்க அப்படியே குளித்த மாதிரி ஆகிடுவாங்க. வியர்வை அப்படிங்கிறது மருத்துவப்படி பார்த்திங்கன்னா உடம்பு வியர்க்கிறது நல்லது. ஆனால் ஓடும்போது நடக்கும்போது வியர்க்கக்கூடிய வியர்வைக்கும் சாதாரணமாக இருக்கும் பொழுது உட்கார்ந்து இருக்கும் பொழுதே வியர்க்கக்கூடிய வியர்வைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் இதை பற்றி ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா? சொல்லப்பட்டிருக்குது. பழமையான நூல்களில் சொல்லப்பட்டிருக்குது. சந்திரன் சனி இந்த 2 கிரகங்கள் தான் வியர்வைக்கு உரிய கிரகமாக இருக்குது. இப்போ சந்திரன் அப்படிங்கக்குள்ள அதாவது அது திரவ நிலைக்கெல்லாம் உரிய கிரகம். அதனால் வியர்வை திரவ நிலையில் இருக்கிறதுனால சந்திரன் வந்துடுறார். ஆனால் அந்த வியர்வையில் இருக்கக்கூடிய அந்த உவர்ப்புத்தன்மை அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த உழைப்பால் வரக்கூடிய வியர்வை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் சனி பகவான் காரணமாக இருக்கிறார். சாதாரணமாக ஒருத்தவங்க ஜாதகத்தில் சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தாலோ அல்லது சந்திரன் சனி நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் வியர்வை அதிகமாகவே வேர்த்து கொண்டிருக்குங்க. அது நாம் கண்கூடாகவே பார்க்க முடியுதுங்க. அப்போ இந்த சந்திரன் சனி சேர்க்கை பார்வை தான் அந்த மாதிரியான வியர்வை வியர்க்கிறது, கொஞ்சம் டயர்டாகிறது, இந்த மாதிரியான உணர்வுகளை அது உருவாக்குங்க. பொதுவாக நாம் வேர்க்கிறது அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் வேர்க்கிறது தான். ஆனால் உள்ளங்கை வேர்க்கிறவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளங்கை திடீர்னு வேர்த்துரும். ஒரு டென்ஷன் ஆனால் கூட வேர்க்கும். அந்த மாதிரி தாங்க. கைகளுக்கு உரிய கிரகம் ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா கைக்கு உரிய கிரகமாக புதன் சொல்லப்பட்டிருக்குங்க. ஆனால் அந்த உள்ளங்கை தானே இப்போ வேர்க்குது. அப்போ அந்த உள்ளங்கைக்கு ஒரு கிரகமாக அதுக்குரிய கிரகம் எதுன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் வராருங்க. அப்போ ஒருத்தவங்க ஜாதகத்தில் குரு பகவானுடன் சனி பகவான் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு உள்ளங்கை வேர்க்க தொடங்கிடும். குரு பகவானும் சனி பகவானும் நேருக்கு நேர் பார்க்க தொடங்கினாலும் பார்த்துட்டு இருந்தாலும் சமசப்தமாக பார்த்து கொண்டிருந்தாலும் அவங்களுக்கும் உள்ளங்கை எல்லாமே வேர்க்கும். சாதாரணமாக அப்படியே உட்கார்ந்துருக்கும் போதே அவங்களுக்கெல்லாம் உள்ளங்கை வேர்க்கும். சிலர்லாம் கைக்குட்டை துணியை வச்சுட்டு அப்படியே தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த 2 கிரகங்கள் சேர்ந்தாலோ பார்த்தாலோ அவங்களுக்கெல்லாம் உள்ளங்கை வேர்க்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தாலோ அல்லது பார்த்தாலோ அவங்களுக்கும் கூட உள்ளங்கையெல்லாம் வேர்த்து கொண்டே இருக்கும். ஒரு நோட்டு புத்தகத்தில் பேனாவால் எழுதின்னு இருக்கும் பொழுதே அவங்களுடைய உள்ளங்கை வேர்த்து அதை அப்படியே பேப்பர்லாம் ஊற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வியக்கிறவங்க எல்லாமே இருக்குதுங்க. அப்போது ஜோதிட சாஸ்திரப்படி பார்க்கும் பொழுது சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பிறக்கும் பொழுதே இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக உள்ளங்கை வேர்க்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் குரு சனி சேர்க்கை பார்வை இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக வேர்க்கக்கூடியதாக இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அல்லது சயனக்கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான். இப்போ சயனக்கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னா சுருட்டப்பள்ளியில் சிவபெருமான் சயனக்கோலத்தில் தரிசனம் கொடுக்கிறார். அங்கே நாம் போய் வரலாம். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளையும் சயனக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளையும் சேவிக்கலாம். அதன் மூலமாக இந்த கிரக பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நம்ம உடம்பில் ஓடுற இரத்தத்திலிருந்து அதே மாதிரி உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய வேர்வையிலிருந்து பழைய நூல்களில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. சுக்கிர நாடி உள்ளிட்ட பழமையான நூல்கள், அதே மாதிரி காக்கேயர் நாடி, நந்தி வாக்கியம், இதெல்லாம் சில அரிய மருத்துவ குறிப்புகள் எல்லாமே காணப்படுதுங்க. அதனால் ஜோதிடத்தை நாம் அறிந்து கொள்வோம், வளமான வாழ்க்கையும் வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களை சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.